தாய்மொழியே, எங்கும் இறக்கி வைக்க தேவைகளற்ற என் மிடற்று கருவினே, உன்னை கொண்டே இசைத்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்வின் பாடலை. தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். பொள்ளாச்சி இலக்கிய வட்டம். நெடுநாட்களாக சோலை மாயவன் சார் எங்கிட்ட வாங்க பங்கெடுத்துக்கங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு இடம்தான். எனக்கும் நிறைய ஆசை உண்டு. ஆனால் இன்றைக்கி என்னுடைய நூலுக்காகவே முதல்ல நான் இங்கே வருவேன் அப்படின்றது எனக்கு அது சந்தோஷம். இருந்தாலும் எதிர்பாராமல் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. அதுக்காக இந்த நூலை அறிமுகம் செய்ய ஆக்சுவலாக இதுவரைக்கும் நாங்கள் வெளியீட்டு விழாவே நடத்தலை. சொல்லப்போனால் இதுதான் வெளியீட்டு விழா. இந்த வெளியீட்டு விழாவை நடத்தி தருகிற பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் திரு அம்சப்பிரியா தோழர் அவர்களுக்கும் பூபாலன் தோழர் அவர்களுக்கும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, அப்புறம் நூல் அறிமுகம் ரொம்ப அழகாக பண்ணாங்க சிவகுமார் தோழர், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு நானும் சில வரிகள் என்னுடைய தரப்பிலிருந்து இந்த புத்தகத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படம். இந்த அட்டைப்படத்தில் இருக்கிறது என்னுடைய ஊர் சர்ச்சு தான். என்னுடைய ஊர் வீரபாண்டியன் பட்டணம் அப்படின்னு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கடலோர கிராமம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு தான். அதில் ஒரு கால்வாசி தான் இதில் இருக்குது. இந்த ஆலயத்தினுடைய உள் முற்றத்தில் போய் நின்று அப்படி மேலே அண்ணாந்து பார்த்தா தெரியக்கூடிய ஒரு வடிவம். இது ஃப்ளமிங் மொரால் அப்படின்ற ஒரு தம்பி, ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையன், சின்ன பையன். அவன் patnam.com அப்படின்ற எங்கள் ஊர் இணையதளத்தில் அவன் போட்டிருந்தான். அந்த படத்தை அவனுடைய பெர்மிஷனோடு நான் எடுத்து பயன்படுத்திக்கிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வடிவம் ஏன் எனக்கு பிடிச்சிது அப்படின்னா, சின்ன வயசில் இதே மாதிரி போய் நின்றுட்டு அப்படி அண்ணாந்து பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அதை உணர்ந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, ரொம்ப உயரமான பொருட்கள் பக்கத்தில் நம்ம நின்று ஒரு எறும்பு மாதிரி நின்று அப்படியே நம்ம பார்க்கும்போது அந்த உயரமான பொருள் அப்படியே நம்ம நோக்கி மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். க்ளவுடெல்லாம் பின்னாடி அது எப்படி இருக்கும் அப்படின்னா மேற்கு நோக்கி இருக்கும். அந்த சர்ச்சுடைய வாசல் மேற்கு நோக்கி இருக்கும். அது பூமியுடைய சுழற்சி காரணமாக அல்லது மேகத்தினுடைய நகர்வு காரணமாக தெரியாது, நம்மை நோக்கி நகர்ற மாதிரி இருக்கும். அந்த கட்டடமே, முழு கட்டடமே நம்மை நோக்கி நகர்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு நினைவு, அப்போது ஒரு பிரம்மாண்டம் நம்மை நோக்கி நகர்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சின்ன வயசுலேயே ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதை இந்த படத்தில் பார்த்துட்டு இந்த புத்தகத்துக்கு ட்ரெமலோ அப்படின்ற தலைப்பு வைக்கும் போதே சர்ச்சு சார்ந்த விஷயங்களில் தான் நான் இசை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரியான ஒரு தலைப்பு நம்ம வைக்கும் போது இந்த படம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால அது இயல்பாகவே ஒரு கருப்பு வெள்ளை படம். இது நம்ம மெனக்கெட்டு கருப்பு வெள்ளை படம் ஆக்க வேண்டியது இல்லை. சர்ச்சுடைய கலரே நமக்கு அப்படி தான் இருக்கும். அப்படி அமைஞ்சதுனால நான் அந்த படத்தை தேர்ந்தெடுத்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெமலோ அப்படின்ற பேரினுடைய இந்த வடிவம், நான் 0 டிகிரி பப்ளிகேஷன்ஸ் கிட்ட இதை கொடுக்கும்போது, தொகுப்பை கொடுக்கும்போது எனக்கு இந்த ஃபாண்ட் பார்த்திங்கன்னா அந்த இசைக்குறிப்பு எழுதுகிற அந்த ஸ்டைலஸ், அந்த ஐங்குறுங்கோடு இருக்கு இல்லையா, அந்த கோட்டில் இசைக்குறிப்பு வடிவத்தில் வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டேன். விஜயன் ஸ்டுடியோஸ் அவங்க தான் ரொம்ப அழகாக நான் என்ன எதிர்பார்த்தனோ அதே மாதிரியான ஒரு வடிவத்தில் அதை வடிவமைச்சு தந்தாங்க. அது பார்த்திங்கன்னா அப்படியே வானத்தில் மிதக்கிற மாதிரி அந்த எழுத்து இருக்கும். அப்போது அந்த நான் பின்னாடி இருந்து ட்ரெமலோ கதையிலேருந்து நான் முன்னாடி நோக்கி வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெமலோன்ற வார்த்தையை நம்ம சொல்லிட்டனால அங்கேருந்து முன்னாடி நோக்கி வரலாம். இந்த புத்தகத்தினுடைய முன்னுரையிலேயே சொல்லியிருப்பேன், 10 கதைகள்லையும் வேப்ப மரம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த உண்மையிலே நான் திருப்பி இன்னொரு நேரம் ரீட் பண்ணி பார்த்தா 9 கதையில் தான் வருது. ஒரு கதையில் வருதுன்னு நானே நினச்சிக்கிட்டேன். ஏன்னா என்னுடைய மனசை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்துல வேப்பமரம் இருக்குது. ஆனால் நான் அது கதையில் மட்டும் என்னென்னா மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்குறேன். ஆனால் அதில் என்னுடைய மனசில் அந்த இடத்துல அந்த வேப்பமரம் இருக்குது. அதனால் 10 கதையிலையும் இருக்குது அப்படின்ற ஞாபகத்திலே இருந்துட்டேன். அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு கிறிஸ்தவ வாழ்வியல், அதுவும் தென் தமிழக கடலோரத்தில் உள்ள கிறிஸ்தவ மக்களினுடைய வாழ்வியல் தொடர்புடைய நூல் தான். கடைசி கதையில் நான் எல்லாத்துலேயுமே வேப்ப மரத்துலேருந்தே நான் சொல்கிறேன், ஒரு வேப்ப மரத்தினுடைய அந்த பின்னணியிலேருந்தே நான் சொல்கிறேன். ட்ரெமலோ கதையில் வேப்ப மரம் எங்கே வரும் அப்படின்னா, ஒரு வீடு, அந்த வீட்டுடைய ஜன்னல் பக்கமாக அந்த வேப்ப மரம் இருக்கும். அந்த ஜன்னலோரத்தில் இருந்து தான் அந்த பெண் டெய்லி அந்த அறை
அறைக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத கவனிப்பா. அந்த பெண் யார் அப்படின்னா, அந்த வீட்டு கழிவறையில், அதாவது ரொம்ப முந்தி காலத்தில் கழிவறையில் மலம் அழுகின்ற பணியை செய்யக்கூடிய ஒரு பெண். அந்த பெண் ஏன் அவ்வளோ ஆசையாக நின்று அந்த ஜன்னலோரத்தில் இருந்து அந்த வீட்டுக்குள்ளே பார்க்குறா அப்படின்னா, அவளுடைய மகன் அவனுக்கு கிடைத்தற்கரிய ஒரு விஷயம், அந்த இசை பயிற்சி அப்படின்றது கிடைத்தற்குரிய ஒரு விஷயம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கிட்ட அவன் இசை பயிற்சிக்கு போகிறான். போகும்போது அவரும் ஜாதி மத வேறுபாடு எதுவுமே இல்லை. ஏன்னா இசை அப்படின்ட்டு வர்றப்ப ரொம்ப திறமைசாலியாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவனுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா பயிற்சி கொடுக்குறாங்க. அதை அவள் பார்த்துட்ருக்குறா. சொல்லப்போனால் வேப்பமரமும் அதுக்கு சாட்சியாக இருந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல வேப்பமரம் அப்படி வருது. அந்த வேப்பமரத்துக்கு கிட்டதான் அந்த நிகழ்வும் நடக்குது. அவங்க கதையில் என்ன நடக்குது அப்படின்றது நீங்கள் கதையில் வாசித்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அந்த பையனும் அவங்க அம்மாவும் அவமானப்படுத்தப்படுறதும் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேப்ப மரத்தினுடைய அடியில் தான். வெளியில் அவர் அந்த வாளியிலேருந்து எல்லாத்தையும் தலையில் கொட்டி அப்படி விரட்டி எடுப்புவார். ஸோ வேப்ப மரம் அந்த இடத்துல அப்படி வரும். அடுத்தது ஒசரம் அப்படின்ற கதை எதை பற்றினது அப்படின்னா, நம்ம ரோடு போட ரோடு ஒசந்துட்டே போகும், வீட்டுடைய மட்டம் இறங்கிட்டே வரும். இது நம்ம நிறைய பேர் இந்த பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அப்படி ஒரு ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலுக்கு பக்கத்தில் எதிர்த்தாப்புல வீடு இருக்குது. அதில் ஒரு வயதான தம்பதி இருக்காங்க. அந்த தம்பதியினுடைய வாழ்க்கையில் அவங்க பொண்ணு, அவங்க பேரை இவங்க அவங்களோட இருக்காங்க. அவங்களுடைய மருமகன் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த ரோடு போடுற சமயத்தில் சைடில் ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் விட்டுருக்குறாங்க, வலுப்படுத்தாமல் விட்டுருக்குறாங்க. அதில் சரிஞ்சு அவர் விழுந்து இறந்துருக்கிறாரு. அந்த உயரம் ரோடு உயரம் முன்னாடிலாம் நம்ம வீடுகளில் திண்ணை வீடுகள் இருக்கும். இப்போ திருச்செந்தூர் போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டாப் முன்னாடி தான் எங்கள் ஊர். அந்த இடத்த நான் மையப்படுத்தி தான் எழுதியிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த திண்ணை இருக்குது. அந்த திண்ணையில் 5 படி இருக்குது. ஒவ்வொரு படியாக உள்ளே போயிட்டே வருது. இன்னும் ஒரே ஒரு படி மட்டும் நிறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த திண்ணைக்கு திண்ணைன்ற பெயர் போய் தரை அப்படின்ற பெயர் வந்துடும். அந்த பெயர் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த தாத்தா அந்த ரோடு போடுற என்ஜினியர்கிட்ட எவ்வளவோ இது பண்ணுறாரு. இந்த இடத்துல அந்த வேப்பமரம் எப்படி அந்த இடத்துல சாட்சியாக இருக்கும் அப்படின்னா, அந்த பள்ளி குழந்தைகள் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் என்ன பண்ணுன்னா எப்போவுமே விளையாடி இந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டாக இன்டர்வல் டைம் ஆனால் தண்ணி எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வேப்பமரம் அப்படி சாட்சியாக இருக்கும். இதில் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் தேள்கடி மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். இது உண்மையிலே எங்கள் அப்பா சின்ன வயசில் நம்ம இருக்கும்போது அப்பா தேள் கடிச்சு வர்றவங்களுக்கு ஏதோ ஒரு பொடியை தடவி வைத்தியம் பண்ணுவாங்க. அதே மாதிரி என் தங்கச்சி ஒரு மழை நேரத்தில் என்ன பண்ணா, தங்கச்சின்னா பிரிமியா கிராஸ்வின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மழை நேரத்தில் என்ன பண்ணான்னா அந்த பொடியை மழையில் கரைச்சி விட்டுட்டா. அந்த சம்பவமும் இந்த ரோடு உசர்றது அப்படின்ற ஒரு விஷயமும் சேர்ந்து தான் இந்த கதையாக மாறி இருக்கும். அடுத்து வேட்டச்சி அக்கா இந்த கதையில் பார்த்தீங்க அப்படின்னா, வேப்பமரம் எப்படி சாட்சியாக இருக்குன்னா, ஒரு வீட்டுக்காக நம்ம அஸ்திவாரம் தோன்றோம். கடினமான உழைப்பை போட்டு ஒரு நிலம் வாங்குறதே கஷ்டம். வாங்கி நம்ம இது தோண்டும் போது, அஸ்திவாரம் தோண்டும் போது அங்கே ஒரு பில்லர் குழியில் ஒரு எலும்புக்கூடு இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? அதை வீட்டுடைய ஓனருக்கு தெரியாமல் மறைக்கக்கூடிய ஒரு என்ஜினியர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த எலும்பு கூட அவங்களுக்கு தெரியாமல் கொண்டு போய் கடலோரத்தில் புதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த எலும்புக்கூட்டோட ட்ராவல் பண்ணும்போது என்ன நடக்குது, அது யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. அப்படி கண்டுபிடிக்கும் போது அது அவருக்கு நல்லா ஒரு தெரிஞ்ச ஒரு பெண் தான். இப்போ இந்த இடத்துல வேப்பமரம் எப்படி வரும்னா, அவர் எடுக்கும் போது அந்த இடத்தினுடைய பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தினுடைய வேர்கள் அந்த எலும்பு கூடு வழியாக ஊடுருவி இருக்கும். அந்த கண்டிப்பாக ஒரு உடல் புதைக்கும் போது அந்த வேர்கள் இருந்திருக்காது. அது புதைச்சதுக்கு அப்புறமா தான் அது ஊடுருவி இருக்கணும். அந்த வேர்களினுடைய தடிமனை வச்சு அவர் கண்டுபிடிக்கிறாரு. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், இவ்வளவு திக்னஸ் இந்த வேர் இருந்துச்சுன்னா இந்த உடல் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அந்த கதை வேட்டச்சி அக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 அடி விரிசன் அப்படின்ற கதை.
இது என்ன கதை அப்படின்னா, நாய்க்கு வாய்க்கட்டு மந்திரம் போடுவாங்க இல்லையா, அந்த அந்த இதை அடிப்படையாக வச்ச கதை. இதில் ஒரு வேப்பமரம் எப்படி சாட்சியாக இருக்கும் அப்படின்னா, அதில் அந்த திருடனோட பேரே வந்து ஹைகோர்ட் அப்படின்னு வச்சுருப்போம். ஏன்னா அவன் வந்து திருட்டு தொழில் பண்ணாலும் ஹைகோர்ட்லேயே போய் வின் பண்ணி வந்ததுனால அவனுக்கு பட்ட பேர் வச்சுருப்பாங்க ஹைகோர்ட் அப்படின்ட்டு. அந்த பேரே அவனுக்கு வந்து நிலச்சிரும். அவன் வந்து அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பான். அப்படி ஒளிஞ்சிருக்கும் போது அந்த வீட்டில் இருந்து அவன் எங்கே எய்ம் பண்ணியிருக்கானோ அந்த வீட்டில் இருந்து இன்னொருத்தனும் ஓடி வருவான். அவன் இவனை விட மகா திருட, உண்மையாகவே பொருள் திருட போனவன் இல்லை, அந்த உடல் திருட்டு, அதாவது அந்த வீட்டுடைய பெண்ணோட முறைகேடான ஒரு உறவில் இருந்த ஒரு மனிதன். இவங்க 2 பேருக்கும் இடையில் நடக்கக்கூடிய முழு எல்லா விதமான பேச்சுக்களுக்கும் சாட்சியாக இருக்கிறது அந்த இடத்துல என்னவா இருக்குன்னா வேப்ப மரமாக தான் இருக்கும். அதாவது வேப்ப மரம் அப்படின்னாலும் அந்த காலம், இப்போ வந்து வெயில் காலம் அப்படின்னா அந்த இடத்துல வேம்பு வந்து பூத்திருக்கும். மழைக்காலம் அப்படின்னா அந்த வேம்புடைய ஒரு வாசம் இருக்கும், வேப்ப இலையுடைய வாசம் இருக்கும். அது எல்லாமே இந்த கதையில் வந்து காட்டிக்கிட்டே வந்திருப்பேன். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா வேப்ப பூ வந்து அப்படியே கீழே விழும்போது அப்படியே ரொட்டேட் அடிச்சுட்டு அப்படியே கீழே விழும். அதெல்லாம் வந்து இந்த கதையில் வரும். அடுத்தது இருண்மை. இந்த கதையில் தான் வேம்பு பற்றியே எழுதியிருக்க மாட்டேன். ஆனால் இந்த கதை வந்து அந்த கதை நடக்கிற அந்த இடம் வந்து நான் யோசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு வேப்ப மரத்தை நான் கற்பனை பண்ணியிருந்ததுனால நான் வந்து அதில் வேப்ப மரம் இருக்குது அப்படின்ற ஒரு நினைப்பில் இருந்துட்டேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த இருண்மை கதை, ஒரு விலை மாது காலி பண்ணிட்டு போன வீடு, அந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு தம்பதி, அந்த பெண்ணுக்கு நேரக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன, அப்புறம் அந்த விலை மாது ஒட்டிட்டு போன பாத்ரூமில் குளிக்கும்போது ஸ்டிக்கர் போட்டால் ஒட்டி அந்த கதவுல ஒட்டி வச்சுட்டு இது பண்ணுவா. அப்புறமா பார்த்தீங்கன்னா சாந்து போட்டு அங்கங்கே தடவி வச்சுருப்பா. அந்த விரல் தடங்கள், அப்போது வந்து இவ்வளவு விரல் தடம் இருக்குன்னா இவ்வளவு ஹைட்டில் இருப்பா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையாக இவ வந்து சூசன்னா அப்படின்ற அந்த விலை மாதுவை வந்து தன் கண் முன்னாடி கொண்டு வந்துட்டு அந்த பூட்டிய வீடு, அந்த வீட்டுக்குள்ளே அவளோட கற்பனையிலேயே பேச ஆரம்பிப்பா. அந்த கதை தான் வந்து இந்த கதை. அடுத்தது பார்த்திங்கன்னா 89வது நிமிடம். ஒரு ஃபுட்பால் பெண்கள் எதுக்காக எப்போவுமே வந்து மாதவிடாய் அது எழுதணும், கண்டிப்பாக எழுதணும். ஆனால் ஏன் நம்மளும் வந்து ஸ்போர்ட்ஸ் எழுதக்கூடாது, ஏன் மற்ற விஷயங்கள் எழுதக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் வந்து ஃபுட்பால் பற்றி எழுதிப்பேன். ஆனால் இதில் ஃபுட்பால்லையும் முழுக்க ஃபுட்பால் மட்டுமே இருக்காது, அதில் ஒரு சின்ன நுண்ணிய அரசியல் இருக்கும். எல்லா சின்ன ஊர்கள்லையுமே பார்த்திங்கன்னா மேலத்தெரு கீழத்தெரு அப்படின்ற ஒரு சின்ன பிரிவினை இருக்கும். அந்த பிரிவினை, ஏன் மேலத்தெரு வழியாக மட்டும்தான் தேர் போகுமா, கீழத்தெருவுக்கு தேர் வராதா, அந்த தேரை இழுத்து கொண்டு வரணும் அப்படின்னா நான் இந்த போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு காம்படிஷன். அதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை ஓடும். அந்த கதையிலையும் பார்த்திங்கன்னா வேப்பமரம் எப்படி இருக்குன்னா, அந்த திருமணம் ஆன அணிக்கும் திருமணம் ஆகாத அணிக்கும் நடுவில் அந்த போட்டி நடக்கும். அப்போ இவங்க திருமணம் ஆகாத அணி வந்து ஃபஸ்ட்டு கோல் போட்டுருவாங்க. இப்போ திருமணம் ஆன அணி வந்து அப்படியே அமைதியாயிரும். அப்போ அவங்க கோல் போடும்போது இந்த அமைதியான வேப்ப மரத்தில் இருந்து இவங்களுடைய அதிர்வலைனால் அந்த காகங்கள் வந்து அப்படியே பறக்கும். அதாவது இவங்களுடைய ஸ்ட்ரெஸ் அப்படியே ரிலீஸ் ஆகுற மாதிரி இந்த காகங்கள் வந்து என்ன ஆகுனா பறந்து அப்படியே ஒரு சுற்றிட்டு திருப்பி வந்து அந்த மரத்தில் அமரும். அப்படி அந்த இடத்துல வேப்ப மரம் வந்து சாட்சியாக இருக்கும். அடுத்து முழுத்த பானை அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஒரு கடலோர கிறிஸ்தவ திருமண முறைகளை நம்ம வந்து ஒரு கதையில் வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து எழுதின ஒரு கதை. இந்த முழுத்த பானை கதையில் அந்த பானையில் வந்து அடிப்பிடிச்சிரும். அதை தெரியாமல் மறைக்கிறதுக்காக கொண்டு போய் மொட்டை மாடியில் வைப்பா. இப்போ ஒரு காகம் வந்து அந்த சாதத்தை எடுக்கும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மரத்தில் இருந்து அடுத்தடுத்து காகங்கள் வந்து எடுத்துகிட்டு போகும். அப்போ வந்து அவளுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவள் அப்படியே மொக்கிது. அவளுடைய எண்ணங்கள் வந்து அவள் அப்படியே மொக்கிது. அதுதான் வந்து எந்த காகம் முதல்ல வந்தது அப்படின்றது அவளுக்கு அடையாளம் தெரியாது. அது மாதிரி எந்த உணர்வும் அவளை வந்து முதல்ல இந்த சிக்கலுக்கு ஆளாக்குச்சு அப்படின்றத வந்து அவள் யோசிக்கிற மாதிரியா அந்த இடத்துல வந்து அந்த விஷயத்தை கையாண்டிருப்பேன். அடுத்து அந்தி கிறிஸ்து அப்படின்ற ஒரு கதை. அந்தி கிறிஸ்துன்ற கதை வந்து அந்த கதையில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க ஊஞ்சல் ஆடுற இடமா வந்து அந்த வேப்ப மரத்தை காட்டியிருப்பேன். அதுலேயும் எப்படி இருக்கும் அப்படின்னா
ஒரு கிறிஸ்தவத்திலே சில மூட நம்பிக்கைகள் இருக்கும் இல்லையா, அது அப்படி நான் சின்ன பிள்ளைங்களில் இருக்கும்போது நடந்த ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயந்தான். ஆனால் எந்த கதையிலையுமே நான் மூட நம்பிக்கைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அதை எதிர்த்து தான் நான் வந்து ஒரு முடிவு வச்சுருப்பேன். அதில் வந்து அந்த உலக முடிவில் ஆன்டி கிரைஸ்ட் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை, அந்த கற்பனை இப்போ அது நடக்குது அப்படின்றத நினச்சிட்டு ஒரு கிராமமே வந்து எப்படி ஒரு சின்ன பையனை அதுக்கு வந்து பலியாக்கணும்னு நினைக்குது அப்படின்ற மாதிரி இந்த கதை வந்திருக்கும். சுவாரஸ்யமாக இருக்கும் அதை வாசிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் நானே சொல்லக்கூடாது, நீங்கள் வாசித்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொக்குமுடி. இந்த கொக்குமுடி அப்படின்ற கதை வந்து முழுக்க முழுக்க திருநர் வாழ்வியல் தொடர்புடையது. நான் வந்து கோவில்பட்டியில் சந்தீப் நந்தூரி அப்படின்ற கலெக்டர் வந்து ஒரு சந்தீப் நகர் அப்படின்ற ஒரு நகரையே வந்து திருநர்களுக்காக உருவாக்கி அவங்க வந்து பால் பண்ணை அமைச்சு கொடுத்தாரு அப்படின்ற ஒரு இது வந்து நான் வாசிச்சுட்டு இருந்தேன். அப்படி வாசிக்கும் போது தான் அதில் அப்படியே ஆர்வமாகி அதை பற்றி நம்ம எழுதணும் அப்படின்றப்ப இந்த கொக்குமுடின்ற கதையில் வேப்பமரம் எந்த இடத்துல வரும் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். அந்த லாரி டிரைவருக்கும் ஒரு திருநருக்கும் மெதுவாக நேசம் அரும்பக்கூடிய ஒரு கதை தான் வந்து இந்த கொக்குமுடி. அந்த லாரி டிரைவர் வந்து அவசரத்துக்கு முதல்ல இறங்கி ஓடிடுவான், யூரின் போகிறதுக்கு அவசரத்துக்கு முதல்ல இறங்கி ஓடிடுவான். ஆனால் இந்த பொண்ணு வந்து இந்த திருநர் வந்து போக மாட்டாங்க. ஏன் போகலை அப்படின்னு கேட்குறப்ப அந்த வேப்ப மரம் வந்து சாமி மரம் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா அதுக்கு வந்து மஞ்சள் துண்டு கட்டியிருக்கும், அது சாமி மரம் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ வந்து அந்த அளவுக்கு சுற்றுப்புறத்தை வந்து ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக வந்து அவன் தன்னை வந்து வடிவமைச்சிருப்பாள். அந்த கதை வந்து கொக்குமுடி. அடுத்தது வெள்ளாப்பு. இதுதான் வந்து வேப்பமரம் வரக்கூடிய உச்சக்கட்ட கதை அப்படின்னு சொல்லலாம். முழுக்க வேப்பமரம் மட்டுமே இந்த கதையில் வரும். அதில் வந்து என்னென்னா வேப்பமரத்தில் சில சந்தர்ப்பங்களில் பால் வடியும், அதாவது பதநீர் வடியும். அந்த விஷயத்தை இந்த கதையில் நான் கொண்டு வந்திருப்பேன். வேப்பமரத்தில் வந்து ஒரு எந்த இடத்துலையாவது ஒரு காயம் பட்டால் அந்த இடத்துல பதநீர் வடியும், அது நான் பார்த்துருக்கேன். அந்த விஷயத்தை இந்த கதையில் வந்து கொண்டு வந்திருப்பேன். அப்படி ஒரு மரத்தில் வந்து பதநீர் வடியும். அதுக்கு முன்னாடி ஒரு பையன் அந்த மரத்துலேருந்து கீழே விழுந்திருப்பான். இப்போ வேப்ப மரத்தில் அந்த பேய் பிடிச்சவங்களுக்கு ஆணி அடிக்கிறது வேப்ப மரத்தில் பண்ணுவாங்க. இந்த பையன் ஏறி அந்த ஆணியில் பட்டு கீழே விழுந்துருவான். அப்போ அந்த ஆணி வந்துடும். இப்போ அந்த இடத்துல இருந்து என்ன ஆகும்னா வேப்ப மரத்தில் பால் வடியும். அப்போ அப்படி பால் வடியும் போது ஊர்க்காரங்க எல்லாம் திட்ட ஆரம்பிப்பாங்க, ஒன்னால தான் இது நடந்தது, நீ இதில் இருந்த குப்பமாக அவிய திறந்து விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அப்புறம் இந்த பையனே ரொம்ப இதுக்கப்புறமா போய் ஒரு நடுராத்திரி போய் அந்த ஒரு பால் வடிகிற இடத்துல போய் அந்த லைட்டாக அந்த பாலை வந்து குடிப்பான். குடிச்சிட்டு அப்புறம் அம்மோய் அப்படின்னு கூப்பிடுவான். கூப்பிட்டதுக்கப்புறமா அந்த பால் வடிகிறது என்ன ஆகும்னா நிற்கும். இது வந்து அந்த கதை. அந்த கதைக்கு உள்ளே போனீங்கன்னா குப்பம்மாவுடைய கதை, பங்கா இழுக்கிற கதை, இது எல்லாமே உள்ளே வந்து வரும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கதையினுடைய சாயல் மற்றொரு கதையில் தாவாமல் நான் எழுதியிருக்கிறேன். வாசித்து பாருங்கள். வாசித்து பார்த்துட்டு நீங்கள் தான் வந்து இதுக்கான இதை சொல்லணும். இந்த கதையில் வந்து இந்த வெள்ளாப்பு கதையில் நான் எழுதிக்கிட்டு இருக்கும்போது அது உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பாதி எழுதிட்டு இருக்கும்போது தான் பாப்பாவுக்கு அம்மா போட்டுச்சு. அவளுக்கு தான் அவள் 10th எக்ஸாம் எழுதிட்டு இருந்தா. அப்போ வந்து அவளுக்கு அம்மா போட்டுச்சு. வீடெல்லாம் வேப்பலை வாசம், வீடு ஃபுல்லாக வேப்பலை வாசம். நான் வேப்ப மரத்தை பற்றி எழுதிட்டு இருக்கிறேன். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வேப்பலை, மகளுக்கு வேப்பலை குளியல். இவள் 10th ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டா. அடுத்த எக்ஸாம் எழுதுறதுக்கு போகணும். ஆனால் அம்மா போட்டுருச்சு. எனக்கு பயம், நம்மளால தான் இது நடந்துருச்சோ. அது வந்து ஒரு மனக்குழப்பம் அது வரும் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ நான் அவள் தூங்கிட்டு இருக்கிறா. அவள் காலடியில் உட்காந்து அவள் காலை பிடிச்சி அந்த வேப்ப மரத்துக்கிட்ட நான் பேசுகிறேன், நீ மன்னிச்சிரு, நான் தேவையில்லாமல் உன்னுடைய ஆன்மாவை இது பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. எனக்கு இப்போ அதை யோசிச்சா சிரிப்பாக தான் வருது. அது ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் இருக்கக்கூடிய எல்லா கதாமாந்தர்களும் எனக்குன்னு உள்ள ஒரு உலகத்தில் உலாவிக்கிட்டே தான் இருக்காங்க. அது மாதிரி இந்த 10 வேப்பமரமும் கூட என்னுடைய கதையில் என்னுடைய மனசில் அங்கங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை தான் நான் வந்து கனெக்ட் பண்ணி இதில் சொல்லியிருக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.